friends, welcome to Kavishki Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரி கிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கீழ ரெட் கலர் பட்டனை அழுத்தி subscribe பண்ணிக்கங்க. கூடவே வர பெல் ஐகானை டாப் பண்ணிக்கோங்க. சோ that எப்ப நான் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரட்டும். இதுவும் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது கடலைப்பருப்பு செவந்துருச்சு. இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயத்தை இது கூடவே சேர்த்துக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குறுக்கால நறுக்காமல் நீட்டமாக நறுக்கி வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கிழங்கு பூரி கிழங்குக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது. லேசாக செவக்க வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சம் செவந்து கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்ப வதங்கிருச்சுன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே கொஞ்சமாக வதங்கி வந்தாச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் புளிப்புக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பழமாக 3 தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இதே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த பூரி கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கிடையில் ஒரு 3 பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துருந்தேன். அதை தோல் உரிச்சிட்டு நான் இதை கூட சேர்த்துக்கிறேன். தோல் உரித்து நீங்கள் வேணும்னா நல்லா மசிச்சுட்டும் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம். கொஞ்சம் கிழங்கு வந்து கடிப்படுற மாதிரி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இல்லை நல்லா மசிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஹார்டாகவும் கொஞ்சம் மசிச்சுட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது பூரிக்கிழங்கு வந்து 2 விதமாக செய்யலாம். நம்ம வந்து இன்றைக்கி பொட்டுக்கடலை மாவு இருக்குல்ல, அது சேர்த்து செய்ய போகிறோம். கடலை மாவு சேர்த்தும் செய்யலாம், பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையே கொஞ்சமாக மிக்சியில் நல்லா நைஸாக நரிச்சு எடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி மாதிரியே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக கரைக்க வேணாம். நல்லா தண்ணி மாதிரியே கலந்து விட்டுக்கோங்க. நல்லா தண்ணி மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிட்டு இந்த இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்க அப்படின்னா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போது சரியாக இருக்கும். பூரிக்கு தொட்டு சாப்பிடக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதுதான். பாருங்கள் இது மாதிரி. இப்போது நல்லாவே கொதிச்சாச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம சுட சுட பூரி போட்டுட்ருக்கோம். பூரிக்கு இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் உளுந்து பூரி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த உளுந்து பூரி தான் இன்றைக்கி நானும் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உளுந்து பூரி ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ உளுந்து பூரிக்கு கூடவே இந்த பூரி கிழங்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் சுட சுட இந்த பூரியை சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், பாய்.